பாகிஸ்தான்ல ஒரு 12 வயசு பொண்ணை ஒரு 17 வயசு பையன் செக்ஸுவல் அசால்ட் பண்றான். அதனால அந்த 12 வயசு பொண்ணோட அம்மா ஷரியா கவுன்சிலுக்கு போறாங்க. ஏன்னா பாகிஸ்தான் கோர்ட்டுக்கு போனா டைமும் அதிகமாகும், காசு அதிகமாகும். ஸோ இவங்க வந்துட்டு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு போறாங்க. என் பொண்ணை வந்துட்டு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அந்த பையனோட ஃபேமிலியில இருந்து அதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த கவுன்சில் என்ன ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா, அந்த 17 வயசு பையனோட 16 வயசு சிஸ்டரை வந்துட்டு இந்த 12 வயசு பொண்ணோட பிரதர் வந்துட்டு செக்ஸுவல் அசால்ட் பண்ணமாமா. ரிவெஞ்ச் ரேப் அப்படிங்கிற ஒரு லாப்படி. அண்ட் இதுக்கு அந்த 16 வயசு பொண்ணோட ஃபேமிலி ஓகே சொல்லிட்டாங்க. எப்படி அந்த பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னா அதுக்கு நோ சொல்லிட்டாங்க. ஆனா வந்துட்டு இந்த பொண்ணுக்கு இந்த ரிவெஞ்ச் ரேப் படி தண்டனை கொடுத்தா அதுக்கு ஓகேவாமா. இது என்ன கேவலமான லா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பிரச்சனைக்கு சம்மதமே இல்லாத அந்த 16 வயசு பொண்ணை இந்த அபியூஸ் பண்ணப்பட்ட பொண்ணோட பிரதர் ஒரு 40 பேர் முன்னாடி வச்சு ரேப் பண்றான். ஒருத்தன் அபியூஸ் பண்றான் அப்படின்னா அவனை சில நாடுகள்ல எல்லாம் கொண்டுறாங்க. ஆனா நம்ம ஊர்ல பிடிச்சி ஜெயில போடுறாங்க. 2 வாரத்துல பெயில் வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் அவன் அடுத்த கிரைம் பண்றான். ஆனா இந்த ரிவெஞ்ச் ரேப் அப்படிங்கிறது என்ன கேவலமான கான்செப்ட் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. இதுல எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனையா தெரியுது, இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களை நம்மளால நினைச்சா கூட சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு என்னடா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கலாம், புலம்பிக்கலாம், அவ்வளவுதான்.